Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கஞ்சா போதையில் வீடு புகுந்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துவிட்டு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி தலைமறைவாக இருந்தவனுக்கு துப்பாக்கியால் காவல்துறை பதில் சொல்லி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்தவர்கள் தாய் சீதாலட்சுமி, மகள் ராம ஜெயந்தி. கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்த ராம ஜெயந்தி தாயுடன் வசித்து வந்த நிலையில் இருவரும் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர். வழக்கமாக இருவரும் பிரேயர் நடத்தும் போது வீட்டிலிருந்து சப்தம் கேட்கும் என்ற நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தம் அதிகமாக கேட்டிருக்கிறது. பின்னர் திங்கட்கிழமை காலையில் வெகு நேரமாகியும் யாரும் வீட்டிலிருந்து வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து வீட்டை திறந்து பார்த்தபோது வாயில் இருவரும் சடலங்களாக கிடந்தனர். இந்த சம்பவம் குறித்து 6 தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு ராம ஜெயந்தியின் செல்போன் கோட்டூர் சாலையில் கிடப்பதாக தகவல் வந்தது. அந்த செல்போனை கைப்பற்றிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் மொத்தம் 15க்கும் மேற்பட்டவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். இதில் தாய் மகளை கொலை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டது தாப்பாத்தி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன், மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் கண்ணன் என்பது தெரிய வந்தது. மேலும் போலீசில் சிக்கிய கொலையாளிகள் இருவருக்கும் மூளையாக முனீஸ்வரன் என்ற மற்றொருவன் இருப்பதும் தெரிய வந்தது. முனீஸ்வரன் மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் தாயும் மகளும் தனியாக இருப்பது தெரிந்து கஞ்சா மற்றும் மது போதையில் கொடூர செயலை நிகழ்த்தியது தெரிய வந்தது. இந்த நிலையில் கொலையாளி முனீஸ்வரனை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீஸ் இறங்கியது. ரகசிய தகவலின் அடிப்படையில் முனீஸ்வரன் அயன் வடமலாபுரம் காட்டுக்குள் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டு கொலையாளியை தேடி வந்தனர். ஆனால் எந்த கேமராவிலும் முனீஸ்வரன் சிக்கவே இல்லை. இந்த நிலையில் 2 நாட்களாக போலீசுக்கு தண்ணி காட்டி வந்த முனீஸ்வரன் பசி தாங்க முடியாமல் அயன் வடமலாபுரத்தில் உள்ள தனது தங்கை வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறார். 2 உயிர்களை துடிக்க துடிக்க கொன்ற அண்ணனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கவனித்த அந்த தங்கை மனசாட்சி கேட்காமல் போலீசாருக்கு அழைத்து தகவல் சொல்லி இருக்கிறார். இதனையடுத்து மம்பட்டியான் படத்தில் வருவது போல முனீஸ்வரன் சாப்பிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க போலீஸ் வீட்டை சுற்றி வளைத்தது. இதனை மோப்பம் பிடித்த முனீஸ்வரன் போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓட முயற்சித்தார். ஆனால் போலீஸ் துரத்தி பிடித்து பொதுமக்கள் உதவியுடன் முனீஸ்வரனை கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட முனீஸ்வரனிடம் நகை எங்கே இருக்கிறது என போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஒத்தையடி பாதையில் இருக்கும் இரட்டை பனை மரத்து அடியில் நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாக வாக்குமூலம் கொடுக்கவே நகைகளை மீட்க போலீசார் அவனை அழைத்து கொண்டு சென்றனர். ஆனால் நகைகளை கொடுப்பதாக போலீசாரை அழைத்து சென்ற அந்த கொடூரன் முனீஸ்வரன் அங்கு பதுக்கி வைத்திருந்த அரிவாளை எடுத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் முனீஸ்வரன் மீது என்கவுண்டர் நடத்தி கைது செய்தனர். கஞ்சா மது போதையில் கொலை கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திய முனீஸ்வரனுக்கு துப்பாக்கியால் பதில் சொன்ன போலீசார் வழக்கில் சிக்கிய மற்ற இருவருக்கும் மாவுகட்டு போட்டுவிட்டனர். போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்று கீழே விழுந்ததால் மாவுகட்டு போடப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதான முனீஸ்வரனிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவும் பிடிபட்டுள்ள நிலையில் எப்படி கஞ்சா கிடைத்தது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.